நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பல முறை ஆமென், ஸ்தோத்திரம், இங்கே வர வேண்டும் என்று நினைத்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நேற்றைக்கு நாங்கள் டெல்லி கான்ஃபரன்ஸில் முடித்து இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். ஆமென். நேரடியாகவே நான் ட்ரெயினில் எல்லாமே குளித்து ரெடியாகி ஆராதனைக்கு வர வேண்டும் என்று ரெடியாகி வந்தோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்டீபனுக்காய் ஆமென், குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் பாஸ்டர் சாமுல் ராஜ் அவர்களை நினைவு கூற வேண்டும். ஆமென். எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு ஆமென் நல்ல ஒரு ஊழியக்காரராக, தலைமை போதகராக, பல ஆமை ஸ்தோத்திர பதவிகளை ஆமை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். ஆமை நிச்சயமாக என் மேலே அவருக்கு ஒரு தனி ஒரு பாசம். இல்லையா? எப்போவுமே என்னை தம்பின்னு தான் ஆமை எங்கே வச்சு பார்த்தாலும் தோளில் தட்டி ஆமை தம்பின்னு சொல்லி தான் என்ன ஆமை அல்லையா வரவேற்பார். அல்லையா? அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியக்காரரை நாங்கள் மிஸ் பண்ணி இருக்கிறோம். உண்மையாகவே அவருடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேகருக்கு அவன் ஒரு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நானும் இந்த அடையாரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வருவான்னு எனக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். பெங்களூரில் படித்து அங்கேயே ஒரு பெரிய சபையில் ஆமென் ஊழியக்காரரை வைத்திருந்தார். ஆனால் கர்த்தரே அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆமென், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஆமென். இங்கே ஜெபம் எனக்கு நடக்கிறது சரியாக தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த ஆமென் வார்த்தையை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கவுமாயிருக்கிறது. சங்கீதம் 136 வாசித்தோம். 23வது வசனம் அதுதான் இங்கே ஆமை காலையில் சொல்லப்படுகிறது. 14வது வசனத்தில் ஆமை வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி போது. அல்லேலூயா. ஆகவே அந்த சங்கீதத்தில் வந்தனால சொல்கிறேன், இதை கர்த்தரே இன்னைக்கு இதை பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 2வது ஆராதனை வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 2 வாரம் ஜெபம் முடிந்து போனது. இனி ஆமென் 7 நாட்கள் மட்டுமே நமக்கு ஜெபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் சொன்னாங்க, இதுவரையிலும் உபவாசித்து ஜெபிக்காதவர்கள் இந்த 7 நாட்களும் தேவனுடைய சபையில் வந்து உபவாசித்து ஜெபிக்க சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆமை உல்லாசத்துக்கும் ஆமை காலையில் எதுக்கெல்லாமோ ஆட்கள் கூடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த அடையாறு ஏஜி சபையில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்பட்ட கர்த்தருடைய கண்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்படுகிற தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் நம்ம எப்படி பார்க்கிறதாம்? ஆச்சரியமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்டீவன் சொன்னது போல ஆமென், நான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தா நான் ஊழியத்துக்கு வர வேண்டாம், ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய சரீர பலகீனத்தை குறித்து ஆமென் நான் விலகி போயிட்டே இருந்தேன். ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு பெரிய சபையை கட்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே நான் 17 வருஷம் ஒரே போதற்கு கீழே இருந்தபடினால கஷ்டம், நஷ்டம், வேதனை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் பார்த்தனால தான் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஊழியம் எதுக்கெண்டெல்லாம் நினைச்சேன். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை ஆச்சரியமாய் பார்க்கிறது. மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை உதாசீனமாய் ஏதோ ஆகாதவனை போல பார்க்கலாம். ஆனால் நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் பார்க்கிறார். இன்னும் கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று பார்க்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு கண்ணு எப்படி பார்ப்பாங்க? உற்று பார்ப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்ம உற்று பார்க்கிறார்.
அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லப்போனால் அநேக காரியங்கள் சொல்லிட்டு போகலாம், ஆனால் நேரம் இல்லை. அல்லேலூயா. 12:45 மணிக்கு முடிக்க வேண்டும். ஆகவே தான் நான் சீக்கிரமாக போகிறேன். கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று பார்க்கிறது. அல்லேலூயா. அநேக வாலிபர்களை பார்க்குறேன், பெரியவர்களை பார்க்குறேன், முதியவர்களை பார்க்குறேன். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று பார்க்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், அல்லேலூயா, எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் 14 நாளும் ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க? எத்தனை பேர் 14 நாளும் இந்த சபையில் வந்து ஜெபித்தேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கை பார்க்குறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். இனி 7 நாள் இருக்கிறது. இந்த 7 நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. 21ஆம் தேதி இரவுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 30ஆம் தேதி அந்த இடையங்குடி இடையங்குடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியாமல் இருக்க மாட்டீங்க. இடையங்குடி ஹார்டுவெல் மிஷினரி வந்து ஊழியத்தை செய்த இடம். ஸ்தோத்திரம். அவருடைய கல்லறை மனைவி அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. 4 மணி இருக்கிறது. அந்த மணி பாட்டு பாட அப்படியே அந்த மியூசிக்காக பாடும். அப்படிப்பட்ட நல்ல ஊரில் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சாம் ஜெபத்துரை எத்தனை பேருக்கு தெரியும்? பாஸ்டர் சாம் ஜெபத்துரை அவருடைய இடத்துல தான் இந்த இடையங்குடி ஏஜி சபை ஆரம்பித்தது. இல்லையா சொல்லுங்களேன். அப்போ அந்த சபைக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. அல்லேலூயா. பேட்ரிக் ஜாசுவா எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அவர் அந்த ஊரில் உள்ளவர் தான். பல மிஷனரிகள் எழும்பின ஊரில் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது. பாஸ்டர் சாமுல்ராஜ் இந்த இடத்துல வந்து தியாகம் பண்ணி இந்த ஆலயத்தை கட்டி கண்ணீர் வடித்த ஜெபம் தான் இன்னைக்கு உங்களை கர்த்தர் இந்த சபையில நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இந்த 14ஆவது நாள் ஜெபத்தில் நான் சொல்றேன் கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பாராக. ஜெபத்தை விட்டு விடாதீங்க. இனி 7 நாள் இருக்கிற சபையில் சொல்லுவேன். காலையிலேயே ஒவ்வொரு 21 நாள் ஜெபத்தில் சொல்லுவேன், குறைந்தது 10 பேராவது சாட்சி சொல்லணும். நான் சொல்லுவேன். காலையில் இத்தனை நாள் முடிஞ்சது பரவாயில்லை, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கிறது. இந்த கடைசி நாள் இரவு 9 மணி வரை உங்களுக்கு டைம் இருக்கிறது. வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுவேன். வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வீடே இல்லை. ஸ்தோத்திரம். 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் வரணும். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், எங்கள் சபையில் இரவு ஜெபம் வைத்தா குறையாமல் 30 பேராவது வருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய சபை இருக்கிறது, ஏஜி சபை. பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சபையில் ஜெபம் வச்சா வர்றாங்கல்ல. நான் சொல்றேன், ஜெபம் பண்ண எங்கேந்தாவது ஆத்துமாக்களை கொண்டு வருவா. இந்த ஸ்தலத்தில் இந்த அடையார் ஏஜி சபையில் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் வந்தா ஏறக்குறைய 120 பேருக்கு மேலே ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். 13 பேரை வச்சு ஸ்தோத்திரம். ஜூன் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பொறுப்படுத்த இன்னைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். ஜெபந்தான். பால் ஏங்கிச்சுட்டு கேட்டா சொல்லுவாரு, ஜெபம் 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 ஜெபம். ஜெபம் இல்லாம ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்க ஜெபம் தான் உங்க குடும்பத்தை கட்டும். உங்க ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை கட்டும். பாஸ்டர் அழுது ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு பாஸ்டர் ஸ்டீவனை கட்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். இல்லை, நான் இங்கே நிற்கிறேன். எங்களோட அம்மாவுடைய கண்ணீர் தான்
ஆமாம் எங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஆமாம் சாட்சி சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆமாம் உண்மையை சொல்கிறேன். ஆமாம் நாங்கள் 4 பேர் ஆண்கள் தான். அப்பா அம்மா 6 பேர். ஆமாம் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. எங்கள் அப்பா நல்ல பில்டிங் கான்ட்ராக்டர். ஆமாம் காலையில் கொண்டு வந்து சீட்டாடுவாங்க. ஆமாம் சோத்திரம் கிடைக்கிறதெல்லாம் சீட்டாடுறது. எங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை. ஆமாம் எங்கள் குடும்பத்தில் சித்தப்பான்னு இருக்கிற ஐஎஸ்ஆரில் வேலை பார்த்தா அவங்க வீட்டில் 4 பேர். அவங்க வீட்டில் 4 ஆண் பிள்ளைகள். அவங்க போட்டு தேய்ந்து போடுற துணி தான் நாங்கள் போடுவோம். அப்படி கஷ்டப்பட்டோம். 10ஆம் கிளாஸ் படிக்கிறது வர சொல்லுவாங்க, பாகிஸ்தான் கொண்டு போட்டிருக்கான். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போனோம். இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடனே தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடனே தெரியல. கர்த்தர் இன்னைக்கு மகிமை வச்சிருக்கிறா. வீடு இல்லை, மழை பெய்த எல்லா தண்ணி உள்ளே வரும். எங்கள் அம்மா பாத்திரம் போட்டு அப்படியே வெளியே தள்ளுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு 4 வீடை கொடுத்துருக்குறார். இல்லையா? 4 பேருக்கு நல்ல வீடை கொடுத்து. எனக்கு பழைய வீடு தான், 40 வருஷமான வீடை எனக்கு கொடுத்தாங்க, பரவாயில்ல. இல்லையா? இன்னைக்கு எங்கள் 3ஆவது அண்ணன் காலையிலேயே பல கோடிக்கு வீடை கட்டியிருக்கிறான். ஆனாலும் வீட்டில் வந்தால் 10 நாள் தான் தங்குவான், மீதி உள்ள நாளெல்லாம் துபாயில். நான் சொல்கிறேன், உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணா, நிச்சயம் உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஸ்தலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நீ வந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கண் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேலில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் அன்னாள் வந்து ஜெபித்தார். எனக்கு ஒரு பிள்ளை வேணும். வீட்டில் இருந்த ஜெபம்னா சக்கரத்தியுடைய சத்தம் கேட்கிறது, அவமான பரிகாசம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னை ஊற்றி ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவங்க வந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையில புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது யோசபாத்து நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை ஹல்லேலூயா அறிவித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் 21 நாள் உபவாசத்தை அறிவிச்சிருக்கிறார். அழகா போர்டு வச்சிருக்கிறார். விசேஷ ஊழியக்கால வச்சிருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நான் எங்க ஜெபம் நடக்க தெரியாது, ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்னைக்கு ஜெபத்துக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அன்னாள் ஜெபித்த போது கர்த்தர் கேட்டார். யோசபாத்து அவன் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும், யோசபாத்தை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினான். தோல்வி மாறணுமா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதை குறித்து பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை சேனைகள் எழும்பினாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுகிற 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தாங்க. யாரெல்லாம்? புதிய பாடல பரிசேனும் ஆயக்காரன். இன்னைக்கு அநேகர் பரிசேனை போல தான் ஜெபம் பண்ணுறாங்க. நான் யார் தெரியுமா? என் குடும்பம் யார் தெரியுமா? என் பின்னணி என்ன தெரியுமா? என்னுடைய வருமானம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அதையே சொல்லி சொல்லி இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆயக்காரனை போல நீ மாறணும். உனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் எங்கள் சபையில் சொல்லுவேன், எல்லாருமே வீட்டில் கார் நிற்கணும். தூங்குகிற காலம் இல்லை, பெற்றோர்கள் தூங்குகிற காலம் இல்லை. வேலைன்னு ஓடுறீங்க, நல்லதுதான். ஆனால் ஜெப நேரம் இருக்கிறதா? ஜெப நேரம் உங்களுக்கு இருக்குதா? ஜெப நேரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜெப நாள் நேரம் இருக்கட்டும், ஜெப நாள் இருக்கட்டும், மாதம் இருக்கட்டும் ஜெபிக்க. அல்லேலூயா. அப்போ ஆயக்காரனை போல நம்ம என்ன செய்யணும்? உம்முடைய சமூகத்தில் வர்றதுக்குன்னா பாத்திரம் நல்ல. சங்கீதத்தில் வாசித்தோமே, ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. பெருமைப்படாதீங்க. எதை குறித்து பெருமைப்படாதீங்க. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். எங்களை அவன் கைக்கு, அசீரியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது, அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார்.
உம்போத்துற நேரத்தில், கஷ்டத்து நேரத்தில் யாரையும் தேடி போகாதீங்க, தேவனுடைய ஆலயத்தில் வாங்க. அல்லேலூயா. ஆமே, நம்மை தாழ்த்தும் போது ஆமே எந்த சத்துருக்கு கையிலேயே நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டான், எந்த சத்துடைய கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டா. ஆமே, நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பா. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். வேதம் சொல்லுகிறது, அவனை தேடியும் காணாதிருப்பாய். உன்னை அழிக்கணும், உன்னை இல்லாமலாக்கணும். ஆமே, காலையில உன் குடும்பத்தை அழிக்கணும், உன் பிள்ளைகள் தலைமுறைகளை சின்ன பின்னமாக்கணும் என்று எழும்பி நிற்கிற சத்துருக்கள் மத்தியில் ஆமே அந்த சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது ஹல்லேலூயா, நீ ஜெபிக்கிற ஜெபம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஜெபம் உன்னை தேடி வரும். உன்னை துன்புறுத்தினவன், உன்னை நிந்தித்தவன், உன்னை பரிகாசித்தவனை தேடியும் காணாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, இரண்டாவதாக கர்த்தருடைய கண்கள் ஆமே தேசத்தின் மேல ஆமே பார்த்து கொண்டு, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வாசிங்களே, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா தேசத்தின் நிலைமையை பாருங்களேன். ஆமே, பாவம் பெருகிட்டு, அக்கிரமம் பெருகிட்டு, ஆமே ஆமே நோவா காலத்தை போல மக்கள் பெண் கொடுத்தும் ஆமே காலையிலேயே இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேசத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது இந்தியா தேசத்தை இயேசு ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க? வந்த உடனே பார்த்தேன், ஆமே நல்ல மேப் இருக்கிறது. இந்தியா, தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை குறித்து ஆமே பின்னாடி மேப் இருக்கிறதே. இந்த சபை இந்தியாவுக்காக ஜெபிக்கிற சபை நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பெரிய ஆமே போர்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேசத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சித்தமான 2026ஆம் ஆண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டிடுவாராக. ஆமே, அல்லேலூயா. 2033 ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காலமாய் கர்த்தர் மாற்ற போற. கையை தட்டி ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஆமே, நம்முடைய ஸ்தாபனத்துடைய லக்கு 2033 ஆமே கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை போகிறார். ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 11:14 சொல்லப்படுகிறது, கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ண போகிறார். அல்லேலூயா. முன்மாரியையும் பின்மாரியையும் ஆமே ஊற்ற போகிறார். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது ஆமே தேசத்தின் மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். பெரிய ஒரு அபிஷேகத்தின் நதியை பாய பண்ண போகிறா. ஆமே, ஸ்தோத்திரம். நீ அதை பார்க்க போறீங்க. அந்த ஆத்தும அறுவடையும் நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆமே நீயும் உன் குடும்பமும் திருப்தியாய் சாப்பிட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் திருப்தி ஆக்குறது மட்டுமல்ல, மீதி எடுக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமே, உன் பஞ்ச காலம் மாற போகிறது. உன்னுடைய வருமானத்தில் பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயமாய் இந்த ஜெபம் அதை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகள் 15ஆம் 3வது, அநேகம் சொல்லிட்டே போல, நேரம் இல்லை. ஆமே, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. மூணாவது, கர்த்தருடைய கண்கள் யாரெல்லாம் பார்க்கிறதா? ஊழியக்காரர்களையும் பார்க்கிறது, விசுவாசிகளையும் பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லவர்கள் எப்படி நடக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க என்பதை கர்த்தர் பார்க்கிறார். தீயோர்கள், தீமையானவர்கள் எதை செய்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கிறார். இந்த புல்பிட்ல நின்று பாட்டு பாடுறவங்க என்ன செய்கிறாங்க, இந்த புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்றவங்க என்ன செய்கிறாங்க, ஆமே பிரேயர் செல்ல ஜெபிக்கிற லீடர்ஸ் என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க என்பதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே நீ என்ன பேசுகிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சு, விசுவாச குடும்பங்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சு, குடும்ப நபர்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை பேசுகிறோம்? ஒரு 2-3 பேர் கூடனா போதும், அப்பா ஆமே அவளை பற்றி தெரியுமா, பைபிளை தூக்கிட்டு வர பார்த்தியா, ஆமே ஸ்தோத்திரம், அவள் காட்டுற துரோகத்தை பார்க்குறியா, இதுதான் பேச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் என்ன சொல்லுவாங்க, பாத்தியா இன்னைக்கு என்ன குறித்து தான் பேசினாரு, இன்னைக்கு ஒன்றை குறித்து தான் பேசினாரு. இப்படியே பேசி 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 உன்னை கெடுக்காத, நீ பேசுகிறதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, எதை பேசக்கூடாது அதை பேசாதீங்க, எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்க. ஆமே, எதை பார்க்க கூடாததோ அதை பார்க்க கூடாது. ஆமே சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து பார்க்க 2 சாமுவேல் 22:28 சொல்லுகிறது, மேட்டிமையானவளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவளை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவளுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. மேட்டுமை. ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன கால்ற வைத்து பிடிப்பான் பாஸ்டர் கண்டோன்னு. ஆமே ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் செல்வம் வந்த உடனே, ஆமே பாஸ்டர் மறப்பாங்க, ஜெபித்த பாஸ்டர் மறப்பாங்க. ஜெபம். ஹல்லேலூயா. ஆமே எல்லாவற்றையும் பார்க்கிறாரே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமே. அப்போ 3வது நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இன்னும் சொல்லுகிறது சங்கீதம் 17:2, ஆமே கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்கிறதா, நியாயமானவர்களை நோக்கி பார்க்கிறது. இன்னும் சங்கீதம் 34:5 ஆமே 15 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. மேட்டிமானவனை நோக்கி பார்க்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். நியாயமானவர்களை நோக்கி பார்க்கிறது, நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. சங்கீதம் 66:7 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமே எரேமியா 16:17 சொல்லப்படுகிறது, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கவில்லை. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆமே செல்ஃபோனில், ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இன்ஸ்டாகிராமில், ஆமே ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஆமே அனுப்புகிறது, சர்ச் பண்ணுறது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அவருடைய அக்கிரமத்தை பார்க்கிறது, உங்களுடைய பாவத்தை நோக்கி பார்க்கிறது. நான் சொல்றேன், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு உங்கள் மத்தியில் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே எதை பார்க்கணுமோ அதை பாருங்க, எதை பார்க்க கூடாது அதை பார்க்க கூடாது. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை பார்க்கிறார், நம்முடைய பாவத்தை பார்க்கிறார், நம்முடைய நிலைமைகளை பார்க்கிறார், நம்முடைய சிந்தனையை பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஆகவே தேவ ஜனமாகிய நீங்க ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கண்ணை மறைக்கவே முடியாது, கர்த்தருடைய கண்ணை மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமே கடைசியாக சொல்லப்படுகிறது 4வதாக 2 நாளாகமம் 19:9 சொல்லுகிறது, 2 நாளாகமம் 19:9 கர்த்தருடைய கண்கள் ஆமே உத்தமர்களை நோக்கி பார்க்க. வாசிங்களேன். அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், உத்தம இருதயத்தோடும் நடந்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த 4வித வழக்கு சங்கதிகளும். போதும் நமக்கு தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமர்களை தேடுகிற கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமர்களை தேடுகிற கண்கள். யோபு 42:10 சொல்லுகிறது, ஆமே யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறான். எப்படிப்பட்டவன்?
உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். பாஸ் என்ன சாட்சி கொடுக்கிறாரோ அல்ல, தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு பட்டமோ படிப்போ பணத்தையோ கர்த்தர் விரும்பவில்லை. உத்தம இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை தேடுகிறவர்களையே கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலேபை குறித்து சொல்லப்படும், யோசுவா குறித்து சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலுக்குள்ளே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின இவர்களைப் போல யாரையும் பார்த்ததில்லை. உத்தமமாய் வாழ்ந்த யோசுவாவை காலேபு மட்டும் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்மையா இருக்கிறோமா? உத்தமமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? மனைவிக்கு எப்படி இருக்கிறோம்? புருஷனுக்கு எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறோம்? உத்தமமாய் வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உத்தமமாய் வாழ்ந்த நோவாவை கர்த்தர் அழிவிலிருந்து பாதுகாத்தார். பெரிய ஒரு டாபிக் இருக்கிறது நோவா குறித்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. காலையில் சொன்னேன் அந்த காரியங்கள், 5 காரியம் சொன்னேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? உத்தமமாய் வாழ முடியாத சூழ்நிலையிலும் நோவா உத்தமமாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா வாழ்ந்த காலம் நீதிமான்கள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நோவா வாழ்ந்த காலத்தில் எப்ப பக்கம் திரும்பினாலும் பாவம். அங்கே இதே போல சபை இல்லை, வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனாலும் நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தான். பூமி சேர்க்கட்டு இருந்தது. இன்னைக்கு சென்னை படுறதை பாருங்களேன். இன்னைக்கு ட்ரெஸ்ஸுடைய காரியம், ட்ரெஸ் எப்படி இல்லாமல் இருக்கிறது. காலையிலையா அந்த ஐரோப்பிய கண்டத்துடைய அதே நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு, சென்னைக்குள்ளே வந்தாச்சு. சென்னைக்கு உள்ள மட்டுமல்ல, கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு. ஹல்லேலூயா. உலகம் சீர்கட்டு போக காரணம் என்ன? வஸ்திரம். எத்தனை ஆமை சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானமாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி போகிறாங்க, எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்க, கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. பரிசுத்தமாக. காலையில் பாஸ்டர் ஸ்டீவன் ஒரு தம்பியை ப்ளஸ் பண்ணுறான், ஜோம் பண்ணான். அவர் சொன்னார், நீ எந்த பட்டணத்தில் இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீ எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சொல்லுவாங்க, அடையாளம் போல அல்ல நான் இருக்கிற இடம், அங்கே இப்படி தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை சொன்னாங்க ஹாஸ்டலில், ஹாஸ்டல் வாழ்க்கை வேற. ஹல்லேலூயா. ஹாஸ்டலில் இருந்தாலும் அங்கே இருந்தாலும் கத்தரிக்காய் வாழு. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுங்களேன். பரிசுத்தமாய் வாழ, உத்தமமாய் வாழ, வழி இல்லாத இடத்துலையும் நோவா உத்தமமாய் வாழ்ந்தான். அநேக விசாலமான வழியை தெரிந்தெடுத்தும் நீங்கள் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசலை தெரிந்தெடுத்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. அல்லையோ சொல்லுங்களேன். ஸ்தோத்திர. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்ல, லூக்கா 21ஆம் அதிகாரம் ஸ்தோத்திர 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். நிறைய நான் சொல்ல நேரம் இல்லை. ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, அந்த 2 காசை போடுகிறதை இயேசு பார்த்து, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் காணிக்க பை, இது ஒரு பைக்குள்ளே போடுறீங்க, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, பாஸ்டர் ஸ்டீமும் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் ஸ்தோத்திர காணிக்க போடுறேன்னா பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் போடுகிறத கர்த்தர் பார்க்குறா. ஹல்லேலூயா. நீங்கள் போடுறத கர்த்தர் பார்க்குறா. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த சபை இவ்வளோ மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் போடுகிறத கர்த்தர் பார்க்குறா. நீங்கள் எதை போடுறீங்க? ஸ்தோத்திர. அந்த விதவை அடுத்த நாளுக்கு இல்லாததை எடுத்து கொடுத்தா. உங்களுக்கு இருக்கிறது எடுத்து கொடுக்குறீங்களா, இல்லாமல் கொடுக்குறீங்களோ, கர்த்தர் பார்க்கிறா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து பார்க்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறா. இந்த 7 நாள் ஜெபத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் புருஷனுக்காய் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனைவிக்காய் ஜெபம் பண்ணுங்க, சபைக்காய் ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க, அன்பு போதொரு குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா எழுப்பிப்போம்.